செய்திகள் தொடர்கின்றன. ஹரியானா மாநிலத்தில் மாருதி கார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கும் வரை தற்காலிகமாக உற்பத்தியை தொடங்க முடியாது என்று அந்நிறுவன தலைவர் ஆசி பார்கவா தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மானேசரில் செயல்பட்ட உற்பத்தி பிரிவை தற்போது மீண்டும் செயல்படுத்தும் வாய்ப்பில்லை என்றும் குறிப்பிட்டார். இங்கு செயல்படும் தொழிற்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றும் பேச்சுக்கும் இடமில்லை என்று பார்கவா தெரிவித்துள்ளார். கார்கள் உற்பத்தியை விட தொழிலாளர்களின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சாலையில் நடந்த கலவரத்திற்கு தவறு என்ன என்பது குறித்தும் யார் காரணம் என்பது குறித்தும் விரைவில் அடையாளம் காணப்படும் என்றும் பார்கவா தெரிவித்துள்ளார். There is no possibility of removing the plant from Manesar. We are not removing the plant from Manesar. We are not shifting out of Manesar. We will identify what has gone wrong, what has caused the trouble. We will apply the correctives. We will start at Manesar with a clean slate once again. Sir, पिछले 3 सालों से please stop and clearly tell everybody that this thought of Maruti moving out of Manesar is absolute. மானேசரில் செயல்பட்ட மாருதி தொழிற்சாலையின் நிர்வாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் அந்நிறுவன ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாருதி நிறுவனத்தின் நிர்வாக தவறுகளால் கலவரம் ஏற்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். எந்த காரணத்திற்காகவும் தங்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று மாருதி தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். हम लोग जिस बात को लेकर इकट्ठा हुए हैं, हमारा कहना है कि गुड़गांव मारुति में जो घटनाक्रम हुआ, उस घटनाक्रम के लिए शासन, प्रशासन, श्रम विभाग और मैनेजमेंट जिम्मेदार है. मैनेजमेंट और शासन प्रशासन ने जिस तरीके से वर्करों को यूनियन के अधिकार को ना देना, वर्करों ने जब डिमांड नोटिस दिया यूनियन के बाद, तो उस डिमांड नोटिस पे ये बोल दिया कि हम कॉन्ट्रैक्ट वर्कर और ट्रेनी वर्कर पे बात नहीं करेंगे. इस सारी चीजों ने मजदूरों के बीच एक भयानक. ஹரியானா மாநிலம் மானேசரில் உள்ள மாருதி கார் தொழிற்சாலையில் கடந்த 18ஆம் தேதி கலவரம் ஏற்பட்டது. இதில் அந்நிறுவனத்தின் மனிதவள மேலாளர் ஒருவர் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார். 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் காயமடைந்தனர். இந்த வன்முறை தொடர்பாக ஹரியானா மாநில அரசின் உத்தரவின் பேரில் சிறப்பு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வரும் 30ஆம் தேதி மருத்துவ பரிசோதனைக்கு ஆஜராகும்படி கர்நாடக சிபிசிஐடி போலீசார் நித்யானந்தாவிற்கு சம்மன் அனுப்பியுள்ளனர். மதுரை இளைய ஆதீனமாக நியமிக்கப்பட்ட நித்யானந்தா தற்போது கொடைக்கானலில் உள்ளார். கர்நாடக பிடதி ஆசிரமம் தொடர்பான வழக்கில் அவருக்கு பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனையில் ஜூலை 30இல் மருத்துவ பரிசோதனை நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அவர் பெங்களூரு சிபிசிஐடி காவல் நிலையத்தில் வரும் 29ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று கர்நாடக நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதற்கான சம்மனை வழங்க பெங்களூரு சிபிசிஐடி எஸ்ஐ சந்திரசேகரன் தலைமையில் போலீசார் மதுரை ஆதீன மடத்திற்கு வந்தனர். ஆனால் நித்யானந்தா அங்கு இல்லாததால் அவரது சீடர் ஞான சொரூபானந்தாவிடம் வழங்கிச் சென்றனர். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கரிடம் நன்கொடை பெற்ற வழக்கில் நித்யானந்தாவின் அறக்கட்டளை ஒரு மோசடியானது என்று கலிபோர்னியா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் தற்போது கர்நாடக நீதிமன்றமும் அவருக்கு நெருக்கடி அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. சீரமைக்காத சாலையை சீரமைத்ததாக நாளிதழில் விளம்பரம் செய்த அதிமுக கவுன்சிலரை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சோழிங்கநல்லூரில் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மாநகராட்சி 168வது வார்டு அதிமுக கவுன்சிலர் JK மணிகண்டன் என்பவர் தனது சொந்த செலவில் சிமெண்ட் சாலை போட்டதாக கூறி நாளிதழில் விளம்பரம் ஒன்றை அளித்திருந்தார். ஆனால் கூறியபடி அந்த பகுதியில் எந்த அடிப்படை பணியும் நடைபெறவில்லை என்று கூறியுள்ள சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட புழுதிவாக்கம் கண்ணகி தெரு மக்கள் அதிமுக கவுன்சிலர் JK மணிகண்டனுக்கு கண்டனம் தெரிவித்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளம், குழாய்கள் பதித்த பின்னரும் சீரமைக்கப்படாமல் உள்ளதாக ஆத்திரத்துடன் கூறினர். ஒரு 6 வருஷமா நாங்க இங்க ஸ்கூலுக்கு நாங்க வந்துட்டு தான் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் எந்த ஏரியால? மடிப்பாக்கம் கண்ணகி ஸ்ட்ரீட்ல இருக்கு. ரொம்ப மழை காலம் ரொம்ப மோசமா இருக்கு. குழந்தைங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க போன வீக் பாத்தீங்கன்னா வேன்ல இருந்து இறங்கும்போது ஒரு குழந்தை அப்படியே அந்த சகதியில விழுந்துச்சு. அப்ப கூட இந்த ஏரியா அப்படிதான் இருக்கு. எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லை. மேலும் தற்போது பெய்து வரும் மழையினால் இந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாகவும் மக்கள் தங்கள் கவலையை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மடிப்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆணையர் கண்ணன் 15 நாட்களுக்குள் கண்ணகி தெருவில் உள்ள சாலையை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததால் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
பெரியார் திராவிட கழக மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமி கொலை வழக்கில் தொடர்புடைய 3 நபர்கள் வேலூர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். வேலூர் மாவட்ட சத்துவாச்சாரியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி முன்னர் சரணடைந்த முரளி, கீர்த்தி மற்றும் கோபண்ணா என்ற 3 நபர்கள் தருமபுரி மாவட்ட பெரியார் திராவிட கழக மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமியை கொலை செய்தது தாங்கள்தான் என்று கூறினர். அதைத் தொடர்ந்து நீதிபதி அகிலா சரணடைந்த மூவரையும் 15 நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனால் வேலூர் ஆண்கள் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டனர். இதேபோல் இந்த கொலையில் தொடர்புடைய 22 பேரில் வெவ்வேறு நீதிமன்றத்தில் தனித்தனி குழுக்களாக பிரிந்து சரணடைந்து வருகின்றனர். ஆனால் இந்த கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் தளி எம்எல்ஏ ராமச்சந்திரன் இன்னும் தலைமறைவாகவே உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற சுகாதார திருவிழா சற்று வித்தியாசமாக நடைபெற்றது. தமிழகத்தில் ஊருக்கு ஒரு திருவிழா, சாதிக்கு ஒரு திருவிழா என நடைபெற்றாலும் அவையெல்லாம் மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு உதவுகின்றனவா என்றால் அது கேள்விக்குறியே. ஆனால் வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் நடைபெற்ற சுகாதார திருவிழாவில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவரும் எவ்வாறு ஆரோக்கியத்துடன் வாழ்வது என்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் கண்காட்சி ஆகியவை நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கு. லிங்கமுத்து கலந்து கொண்டார். விழாவின் ஒரு பகுதியாக பெண்களுக்கு சிறப்பு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு இறுதியில் பரிசுகள் வழங்கப்பட்டன. குச்சனூர் அருள்மிகு சனீஸ்வர பகவானின் ஆடி பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாட்டில் சனீஸ்வர பகவானுக்கு தனிக்கோவில் உள்ள ஒரே இடம் தேனி மாவட்டம் குச்சனூர் ஆகும். இங்கு சுயம்பு வடிவில் காட்சி தரும் சனீஸ்வர பகவானுக்கு ஆண்டுதோறும் ஆடி பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதனையொட்டி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 9 கலசங்களில் புனித நீர் கொண்டுவரப்பட்டு கலிப்பணத்திற்கு பின்னர் கொடியேற்றப்பட்டது. இதனையொட்டி இக்கோவிலில் உள்ள சுரபி நதிக்கரையில் 7.5 சனி, அஷ்டமச்சனி உள்ளிட்ட சனிதோஷம் உள்ளவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இவ்விழாவில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சனீஸ்வர பகவான் அருள் பெற்றனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து ஆண்டாளுக்கு வஸ்திர மரியாதை செய்யப்பட்டது. இதனையொட்டி ஆண்டாளுக்கு சூடுவதற்காக பட்டுப்புடவைகள், மங்கள பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. ஆண்டாள் கோவில் தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது. தூத்துக்குடியில் உள்ள தூய பனிமய அன்னை ஆலயத்தின் 430ஆம் ஆண்டு விழா வரும் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. தூத்துக்குடியில் உள்ள திவ்ய சந்தமரிய தஸ் நேவிஸ் மாதா பேராலயத்தின் 430வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு அதன் பங்கு தந்தை வில்லியம் சந்தானம் செய்தியாளர்களை சந்தித்தார். தூய பனிமய அன்னையின் ஆடம்பர பெருவிழா வரும் 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக கூறினார். அன்னையை தரிசிக்க சாதி சமய வேறுபாடின்றி உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வதால் இந்த திருவிழா சமய நல்லிணக்க பெருவிழாவாக மக்களால் கொண்டாடப்படுவதாக கூறினார். பெருவிழாவில் மதுரை பேராயர் பீட்டர் பெர்னாண்டோ, திருச்சி ஆயர் அந்தோனி டிவோட்டோ, தூத்துக்குடி ஆயர் இவோன் ஆம்ப்ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். குடியாத்தத்தில் இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியானார். குடியாத்தம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் பாலு ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கீழ்பட்டி கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்குள்ள வளைவு பகுதியில் தமது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சதீஷ் என்பவரது இருசக்கர வாகனத்தோடு சுரேஷின் வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பலத்த காயமடைந்த சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் பலத்த காயங்களுடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் கேரளாவிலிருந்து சிமெண்ட் ஏற்றுவதற்காக திருச்சி நோக்கி வந்த லாரி ஒன்று குமுளி மலைச்சாலையில் விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த லாரி ஓட்டுநர் கம்பம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.